நமச்சிவாய, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. நம்ம ஊர் திருவண்ணாமலை சேனல் சார்பா அனைவருக்கும் வணக்கம். நம்ம பூதநாராயணர் கோயிலேருந்து ராஜகோபுரம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு ரெட்டப்பிள்ளையார் கோயில். விநாயகர் அப்படின்னாலே வினை தீர்க்கும் மற்றும் தரை நீக்கும் கடவுள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த செயலை ஆரம்பித்தோன்னா அது நல்லபடியாக முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு நம்பிக்கை. இங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்கள் தங்களோட கிரிவலம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லியும், தங்களுக்கு இருக்கிற கிரக தோஷம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியும் இங்கே இருக்கிற ரெட்டப்பிள்ளையாரை வணங்கிட்டு தங்களோட கிரிவலத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்கிறவங்க ஒரு பூ மாலை வாங்கி சாத்தி அல்றம்புல்ல மாலையாக கோத்து அதை விநாயகருக்கு சேர்க்குறாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் பழம் வாங்கி உடைச்சிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது பக்தர்களுடைய கிரகதோஷ தடைகளை உடைச்சி அவங்களுக்கு இறையருள் சேர்க்கும் அப்படின்றது இந்த ஒரு ஐதீகமாக இருக்குது. கிரிவலத்தை நல்லபடியாக ஆரம்பிக்கிறதற்கும் தோஷ நிவர்த்திக்கும் உகந்தது இக்கோயில். இதோடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ராஜகேது தோஷம் இருக்கிறவன, திருமண தடை இருக்கிறவன, காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவன, குழந்தை பேரு வேண்டி இருக்கிறவங்க இங்கே வேண்டிக்கும் போது அதிலிருந்து விடுபட்டு திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேரு பெறுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. எனவே திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்கள் மேற்கொண்ட பிரச்சனைகள் இருந்தா இந்த தலத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்து தங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்து பிள்ளையாருக்கு தங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு நைவேத்தியம் சேர்த்து அதை இங்கே வரும் பக்தர்கள் மற்றும் சாதுக்களுக்கு விநியோகம் பண்ணும் போது மிகச்சிறந்த பலனை பெறுவாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது.